அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சின்ன மினி விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சூப் தான் செய்யலான்னு இருக்கேன். எங்களுக்கு டின்னருக்கு கொண்டக்கடலையும் சப்பாத்தியும் இருக்கு. என்னோட பெரிய பொண்ணுக்கு ரொம்ப ஃபீவர். ஸோ அவளுக்காக சூப் செய்கிறேன். கொஞ்சம் மட்டன் எலும்பு இருந்துச்சு. அது 4, 5 போட்டுக்கிட்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறமா ஒரு கிளாஸ் தண்ணி, அது முக்குற அளவுக்கு தண்ணி போட்டு குக்கர் லாக் பண்ணிட்டு ஒரு 6, 7 விசில் நல்லா விட்டு எடுத்துக்கணும். இந்த விசில் வரும்போது ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியில் கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா நம்மளுடைய சூப் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட, உப்பு லாஸ்ட்டாக தான் போடணும். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடணும். நல்லா கொதி வரணுமா ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிட்டா நம்மளுடைய சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றி நம்ம குடிக்க கொடுத்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா மேலே லைட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணிடலாம்.